ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. ரெண்டு அமைச்சர்களை பற்றி, அதை போல புரட்சி தலைவருக்கு பல பாடல்கள் எழுதி இன்றும் ஆரோக்கியத்தோடு அந்த உடல் ஒழுக்கத்தை பற்றி பேசுறமே முத்துலிங்கம் ஐயா அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். ஆமா, அறிவின் புதையலாக இருக்கக்கூடியவன், இருக்கும் இடத்துக்கு 100% வெறித்தனமான ஒரு ஒரு பங்களிப்பை கொடுக்கக்கூடிய அன்பு தம்பி ராஜீவ்காந்தி. விவாத மேடைகள் அப்படி விட்டறி பின்னி பெட்டால் எடுக்கிறான் தம்பி. அவரை பார்க்கக்கூடிய ஆத்தாடி விவாத மேடையில் உட்கார்றதுக்கெல்லாம் புது புது விஷயங்கள் பேசணும். என்ன எதிர்முகாமில் என்ன பேசுவாங்கன்னு தெரியாது. ஒவ்வொரு கேள்வி கணக்கு பதில் டப் டப் நடிக்கிற பொழுது ரசிக்கிறேன். நான் ஒரு நான் அரசியல் சார்ந்து கிடையாது, ஒரு ரசிகனாக, ஒரு பொதுமக்களில் ஒருவனாக, ஒரு எளிய கலைஞனாக நான் நல்லது எங்கெல்லாம் இருக்கும் நிறை மட்டும் பேசுவேன். குறை தேவையில்லை, மனிதனே குறைதானே, நிறைய பேசுவோம். அதே போல அற்புதமான சட்டமன்ற உறுப்பினர்கள், எனது அன்பு தம்பி சொற்கோடு துணைவார் குழந்தை தன் கணவனை பற்றி புகழ் பாடுகிற செய்தியை பிறக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாக்கியம். இது எத்தனை பேருக்கு கிடைச்சிருக்கு தாயே? இது தனிப்பட்ட இல்ல, அந்த அளவுக்கு சம்சாரத்தை தாண்டி சமுதாயத்துக்காக சிந்திக்கக்கூடிய திறன் எப்படி வந்தாலும் சம்சாரம் சரியா அவன் வழிநடத்திருக்குன்னு அர்த்தம். அந்த வகையில ரொம்ப நன்றிப்பா. ஒரு கணவன் வெற்றி பெறுகிறான் என்றால் பின்னணியில் மனைவி இருக்கிறாங்கன்னு அர்த்தம். மனைவியுடைய அந்த இல்லைன்னா இப்படி அமைச்சர் 2 பேரும் இப்படி பாருங்க, இரவு நேரத்தில் இவ்வளவு பொழுதில் அமர்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லையே. சரி, மேட்டுக்கு வந்தேன். இலக்கணம், இசை பாத்தீங்கன்னா, அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்றும் உரிய பிறர்க்கு, தெய்வத்தாளாகாதெனினும் முயற்சி தன்மை வருத்த கூலி தரும். அதுக்கு முன்னால இசை இல்லாமல் வரிகளை படிக்கிற பொழுது, பரத்வாஜ் காணொலியிலே பேசுற பொழுது ட்ரை சப்ஜெக்ட், இசையை முகுத்தின உடனே அதுதான் ஃப்ரூட் சப்ஜெக்ட். அது பலமாக மாறிவிடுகிறது. இசை என்பது மிகப்பெரிய, அன்பு தம்பி சீனு ராமசாமி சொன்னதை போல இறைவனை இசை வைப்பது, இறைவனுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் இசை. நான் அப்படி அப்புறம் அதற்கு பிறகு பார்த்தேன், பாரதியாருங்க, பாரதியார் இருந்தவரும் சினிமா இல்ல, அவர் மெட்டுக்காக எழுதியவர் இல்ல, இசைக்காக எழுதியவர் இல்ல, ஆனால் அவர் எழுதிய அத்தனையிலும் இசை இருந்தது. நல்லதோர் வீணை செய்து அதை நலங்கெட புழுதியில் எறிவதுண்டோ, சொல்லடி சிவசக்தி, தான் வணங்கக்கூடிய சிவசக்தி சொல்லடி என்று அந்த சொல்லக்கூடிய தைரியம் எது கொடுத்தது? தமிழ் கொடுத்தது. தன் கடவுளை கூட என்னடி என்று கேட்கக்கூடிய தைரியத்தை, வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயன்படாது. அது பாத்தீங்கன்னா, தமிழுக்கும் அமுது என்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். இதை பற்றி பேசலாம், 5 மணி நேரம் பேசலாம். பாரதியாரை, பாரதிதாசனை, திருவள்ளுவரை, அதற்கடுத்து முத்தாய்ப்பாக கலைஞர் அவர்களுடைய வாழ்க்கையை நான் ஆராய்ந்து பார்க்கிற பொழுது, அவர் வசனம் எழுதினாலும் அதற்குள் ஒரு இசையை ஊட்ட வைத்திருப்பார். இப்ப கோயிலில் கழக விளைவிச்ச, கோயில் கூடாது என்பதற்காக இல்ல, கோயில் கொடியவன் கூடாம இருக்கக்கூடாது என்பதற்காக, பூசாரியை தாக்கின அவன் பக்தன் என்பதற்காக அல்ல, பக்தி பகல் வேஷமா ஈடுபடக்கூடாது சொன்ன இருக்கா? கோயிலில் குழப்பம் விளைவித்தேன், பின்னால இருக்கு பாருங்க இசை. இசையோடு ஒருவன் மனப்பாடம் பண்ணுதான். அதனாலதான் மனோர பராசக்தி வசனங்களை இசையோடு, இசை பின்னணிகளோடு, அந்த மாடுலேஷன் சொல்லுவாங்க. தம்பி சீனிராமசாமி தெரியும். அந்த இசையோடு மனப்பாடம் பண்ணினா சத்யராஜ் சார்ல இருந்து விஜயகாந்த் சார் வரைக்கும் இங்க அந்த ஒவ்வொரு இயக்குநர்கள்ட்டையும் அந்த இசை முழக்கத்தோடு கலைஞர் அவர்களுடைய வசனங்களை ஒப்பிவித்துத்தான் வாய்ப்பு பெற்றார்கள். அதற்கு காரணம் பின்னணி அமைந்திருந்த வரிகள் மட்டுமில்லை, இசையோடு உருவாக்குறது. அதே போலதான் கலைஞர் பாத்தீங்கன்னா பாடல் எழுதிப்பார், காகிதவோடம், வரிகள் மட்டும், காகித ஓடம், கடலை மேல போவது போகல மோர் போம், அது மனதில் பதிவதற்கு அந்த இசை பின்னணி தான். கலைஞர் அப்படின்னு பார்த்தேன். நான் மாசையா அவர்களுடைய வீட்டில் என் மகனுக்கு திருமண பத்திரிகை வைப்ப பொருள் சொல்லியிருந்தேன். நான் ஐயாவை பார்த்தேன், இசையின் பின்னணியிலேயே தான் அவர் வாழ்ந்திருக்காரு. இசைதான் அவரை 96 வயது வரை அவரை வாழ வைத்தது, அந்த தமிழை வாழ வைத்தது அப்படின்னு பார்த்தேன். அவர் இன்றைய முதல்வர், தமிழக முதல்வர் ஐயா அவர்களுடைய அருமை புத்திரி செந்தாமரை தங்கை, செந்தாமரையுடைய கணவன் அன்பு தம்பி சபரீசன், இருவருக்கும் இரட்டை குழந்தை பிறக்கிறது, ஒரு ஆண் ஒரு பெண். தாத்தா கிட்ட கொண்டு பேர் வைக்கக்கூடிய உரிமையை கொடுக்கிறார்கள். கலைஞர் பேர் வைக்கிறார். நிறைய பேருக்கு இரட்டை குழந்தை பிறப்பு என்பது இயற்கையோ காலமோ கடவுளோ கொடுக்கக்கூடிய கொடுப்பினை. இரட்டை குழந்தை பிறக்காது. அத பாத்தீங்கன்னா ஆம்பளை பிள்ளை 2 பிறக்கும், ஒன்னு கிருஷ்ணமூர்த்தி ரங்கராஜன் வைப்பாங்க, டேஸ்டே இருக்காம. டேய் ட்வின்ஸ்டா, டேய் காலம் கொடுத்த அருட்படை நீ கவனிக்கலையே, அதுக்கு மரியாதை செலுத்தலையா?
கலைஞரையா வைக்கிறாங்க பாருங்க. ஒரு ஆண் ஒரு பெண். ஆண் பெயர் நலன், பெண்ணின் பெயர் நிலா. இப்ப எதையும் நோக்கி வச்சிருப்பான்னு யோசிச்சு பார்த்தேன். அந்த குழந்தைகள் 5 வயசு வரைக்கும் விளையாண்டுகிட்டு இருக்கும். தாயும் தந்தையும் இருக்கிற செந்தாமரையோ சபரீசனும் எப்படி அழைப்பாங்க? ஒரு நலா நிலா. இசை பாருங்க. நலனை நலா, நிலவை நிலா. வெளிச்சம் மட்டும் தரவில்லை, இசையும் தருகிறது பாருங்க. நலா நிலா. நாளைக்கு நண்பர்கள் இப்ப அழைத்துக் கொண்டிருப்பார். நலா நிலா. எப்படி தொலைநோக்கு சிந்தனை. இந்த குழந்தை நாளை வளர்கிற பொழுது இந்த குழந்தைகளை இப்படி உச்சரித்து அழைக்க வேண்டும் என்பதற்காக அந்த பெயர் சூட்டுவதிலும் கூட இசையை கலைஞர் அவர்கள் கொடுத்திருந்தார். அதையெல்லாம் போகட்டும். கலைஞர் ஐயா அவர்கள் 50 தலைவர்களில் ஒருவராக இல்லாத பொழுது மேலே வந்ததற்கான காரணம் அவர் தமிழை தாயாக நேசித்ததுதான். அதற்கு காரணம் மனோன்மணியம் சுந்தரநாத் பிள்ளை. நம்மளுக்கு எல்லாம் தெரியும். சரி, இன்னைக்கு பாருங்க தமிழ் தாய் வாழ்த்து. அது இன்னைக்கு பிரச்சனைக்குரியதாக சரி. எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு பாடல்களை ஆராய்ந்து குறிப்பிட்ட இந்த பாடலை தேர்ந்தெடுக்கிறாங்க. எந்த பாட்டு மேடையில பாடினாங்க, ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. என் அருகில நிக்கிற பொழுது தம்பி மகேஷ் நான் பார்த்தேன். நான் எல்லா இடத்தையும் பாடிடுவேன். மகேஷ் ஒரு சின்ன வேடு இல்லாம அந்த ரிதத்துக்கு ஏற்ற மாதிரி தம்பி அமைச்சர் பாடினாங்க. மகிழ்ந்த ரொம்ப மகிழ்ச்சி, வளர்ச்சி வசப்பட்ட தம்பி. இதெல்லாம் அதுல மலர்மொழி சுந்தரனா பெரிய சரி தேர்ந்தெடுத்தாச்சு. இது யார் பாடணும்? பள்ளி கல்வித்துறை சம்பந்தப்பட்டது. என்ன உயர்கல்வித்துறை, பள்ளி கல்வித்துறை. எங்க இளம் பிஞ்சுகளின் நெஞ்சுகளில கொண்டு ஒட்ட வைக்க வேண்டும் என்றாலும் இசை தேவைப்படுகிறது. ராவா விட்டுறல. பரத்வா சொன்னது போல ட்ரை சப்ஜெக்ட் சொன்னாரு. ராவா விட்டுறல. அதுக்கு ஒரு இசை வடிவம் கொடுத்தாரு. நீராரம் கடலுடுத்த நிலமடந்தை எழிலுகும். குழந்தை சொல்றா இல்லையா, அர்த்தம் தெரியாது. அர்த்தத்தை காலம் கட்டிவிடும். 5வது படிக்கிற பொழுதோ 10வது படிக்கிற பொழுதோ. ஆனால் இசையோடு வருகிற பொழுது அர்த்தமே தெரியவில்லை என்றாலும் கூட அது மனப்பாடம். சோ உளவியல் ரீதியாக இன்னைக்கு இந்த தமிழ் தாய் வாழ்த்து பாடலை மனோன்மணி சுந்தரநாத் பிள்ளையினுடைய பாடலை இசை வடிவமாக கொடுத்து ஒவ்வொரு நீங்க 1000 பிரச்சனைகள் வாங்க சார், அரசு நிகழ்வுக்கோ அல்லது பொது நிகழ்வுக்கோ வாங்க, எடுத்தவுடன் தமிழ் தாய் வாழ்த்து பாட்டு இசையை விட்டு பாருங்க, உங்களை அட்டென்ஷன் கிரியேட் பண்ணுது. நாங்களாம் ஒரு திரைப்படம், ஒரு படத்தோட ஓப்பனிங் சீன் வந்து ஒரு பொண்டாட்டி பிரச்சனையில வந்திருப்பான், கடங்காரங்க ஆளர் பிடிச்சு கேட்டிருப்பான், பிள்ளைய எதிர்த்து பேசியிருப்பான். 1000 குழப்பத்தில் வர்றவர்களுக்கு, தியேட்டருக்கு வர்றவர்களுக்கு ஓப்பனிங் சீன் டக்குன்னு உட்கார வைப்பதற்காக ஒரு ஓப்பனிங் முகப்பு சீன் ஒரு படத்துக்கு ரொம்ப முக்கியம். முடிவு சீன் எப்படி முக்கியம், அதை விட முகப்பு. அதை போல ஒரு நிகழ்வுக்கு வருகிற போது தமிழ் தாய் வாழ்த்து பாட வேண்டும் என்ற சிந்தனையும் அதற்கு இசை வடிவம் கொடுக்க வேண்டும் என்று அங்கதான் அந்த இசை முக்கியத்துவம் போகிறது. ஆனா சின்ன வயசுல 247 எழுத்தா நீங்க சொன்ன மாதிரிதான் 240 அப்பா கணித மொழி எவ்வளவு 0ல ஆரம்பிச்சு 9 வரைக்கும் வெறும் 10 மனப்பாடம் பண்ணா போதும். அதுக்குள்ளதான் 1 வருகிறது, 10 வருகிறது, 100 வருகிறது, 1000 வருகிறது, லட்சம் வருகிறது, கோடி வருகிறது. அந்த நம்பர் தான் ரிப்பீட் ஆகும். ஆங்கிலம் 26 லெட்டர் தான். தமிழ்ல 247 எப்படா படிக்கிறது? சின்ன வாத்தியார் தமிழ்ல எங்களுக்கு சொல்லி கொடுத்தது. கசட தபர வல்லினம் ஞங்கன நம்மனம் மெல்லினம் எரள வளல இடையினம் இசை 216. சோ இது அற்புதமான நிகழ்வு. இந்த நிகழ்விலே உங்களை எல்லாம் பார்த்து இந்த தமிழை பற்றி பேசுவதற்கான வாய்ப்பு கொடுத்த எல்லாம் சொல்லுவேன். இதுகை மோனை சிலடிகளும் தாண்டி இலக்கணத்திற்கு இசை பாதுகாப்பு, தமிழுக்கு இலக்கணம் பாதுகாப்பு. அந்த தமிழ் தான் நம்மளுக்கெல்லாம் பாதுகாப்பு. தமிழுக்கு தொண்டு செய்தவன் எவனும் தாழ்ந்து போக மாட்டான். என் அன்பு தம்பி கருணாநிதி அவர்கள், நான் தம்பி சொன்னது போல சொல்கிறேன், எழுதிய விரலுக்கும் பாடிய குரலுக்கும் நான் வயதின் அடிப்படையில் முத்தம் தந்து எனக்கு முடிச்சுகிறேன். வணக்கம்.